என்னடா குடும்பமா சேர்ந்து இப்படியெல்லாம் ஸ்கேம் பண்றீங்க? இந்த படம் எப்படா ஓடிடில வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு வழியா ரிலீஸ் பண்ணிட்டானுங்க. இது என்ன படம், இது எந்த ஓடிடில இருக்கு அப்படிங்கறத இப்ப சொல்றேன். 2026ல ரிலீஸ் ஆன கான் சிட்டி. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்தோட ஹீரோ அண்ட் ஃபேமிலி கர்நாடகால உள்ள ஒரு சின்ன ஊர்ல ஹோட்டல் வச்சு நடத்திட்டு வர்றாங்க. இவங்களுக்கு ஒரு அழகான சின்ன பையன் இருக்கான். ஆனா அவனால நடக்க முடியாது. சோ இப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல ஸ்கூலுக்கு போன இந்த பையனை யாரோ ஒரு முகம் தெரியாத மர்ம நபர் கடத்திட்டு போயிடுறாரு. அர்ஜுன் தாஸ் அண்ட் ஃபேமிலி ஸ்கூலுக்கு போய் சிசிடிவியை செக் பண்ணி பார்க்கும்போது தான் கடத்தினது யாரு அப்படின்னு தெரிய வருது. உடனே இவங்க எல்லாரும் பதறி போய் பையனை காப்பாத்துறதுக்காக சென்னைக்கு போறாங்க. உண்மையிலேயே பையனை கடத்தினது யாரு, எதுக்காக இவங்க எல்லாரும் கர்நாடகாவில் இருக்காங்க, அர்ஜுன் தாஸ் அண்ட் ஃபேமிலி பையனை காப்பாத்துறதுக்காக என்னெல்லாம் ஸ்கேம் பண்றாரு அப்படிங்கறத சொல்றதான் இந்த படத்தோட மீதி ஸ்டோரியே. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா தாங்க போகும். ஆனா அர்ஜுன் தாஸ் கரண்ட் பில்ல வச்சு ஒரு ஸ்கேம் பண்ணி ரஜினியோட ரெஃபரன்ஸ் வச்சு ஒரு போன் கால் பண்ணுவாரு. அதெல்லாம் உண்மையாவே மாஸா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் டோல்கேட்ல நடக்கிற ஸ்கேம்ல ஸ்டார்ட் பண்ணி கிளைமேக்ஸ்ல யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் வச்சு படத்தை முடிப்பாங்க. அது எல்லாம் அல்டிமேட்டா இருந்துச்சு. நீங்க ஒரு தரமான காமெடி கலந்த லக்கி பாஸ்கர் மாதிரி ஒரு ஸ்கேம் மூவியை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மூவியை பாருங்க, நல்லா இருக்கும். இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ்ல இருக்கு. இந்த மாதிரி மூவி அப்டேட்ஸ்க்கு நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிருங்க.